Hello viewers, welcome to Princey TV. இந்த வீடியோல பீஃப் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இதற்கு தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத இறைச்சி 1 கிலோ, நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, இதை நல்லா பொடிசா வெட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி 1/4 கிலோ, இதையும் நல்லா சிறு துண்டுகளா வெட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி 3 இன்ச் அளவு, பூண்டு 10 பல் அளவு, இது ரெண்டையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. சமையல் எண்ணெய் 3/4 டம்ளர், நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 6 டீஸ்பூன், பட்டை 5 துண்டுகள், கருவேப்பிலை 1 கொத்து, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு, நீளவாக்கில் வெட்டிய பச்சை மிளகாய் 12, புளி 1 எலுமிச்சை அளவு, மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 1/2 கட்டு. குக்கரில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொடிஞ்ச பிறகு பட்டை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுல பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்குங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறைச்சி துண்டுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு விசில் வந்த பிறகு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்குவோம். இளங்கறினா சீக்கிரம் வெந்துடும். அப்போ தண்ணி வற்ற வைக்கிறப்போ கறியை தனியாக எடுத்துட்டு தண்ணியை மட்டும் நல்லா வற்ற வச்சுட்டு கடைசியில் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா கறி குழஞ்சிரும். தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஓரளவு வற்றின உடனே கொத்தமல்லி தலையும் சேர்த்து இறக்கிற வேண்டிதான். இப்போ சுவையான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.